வேதத்தில் யோசுவா 24ஆம் அதிகாரத்தை எல்லாருமே எடுத்து வைத்துக் கொள்வோம். பக்கம் 299. யோசுவா 24ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதியிலிருந்தே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யோசுவா தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கக்கூடிய நேரத்தில் அவர் இந்த பூமியை விட்டு கடந்து செல்லும் முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் தலைவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவர் பேசுகிறார். இட் இஸ் a farewell address of Joshua. நல்ல முதிர் வயதான ஒரு தகப்பனோ தாயோ நம்மை விட்டு ஆண்டவர் இடத்துல கடந்து போகும்போது அவங்க பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு கடைசியாக என்ன சொல்லுவாங்க, ஒரு சில வார்த்தைகளை சொல்லுவாங்க. மகனே, மகளே என்று கடைசியாக ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அதன் பின்பு அவங்க இந்த பூமியை விட்டு கடந்து செல்வார்கள் என்றால், அந்த வார்த்தை எவ்வளவு முக்கியமானதாக காணப்படுமோ அதே மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோசுவா இதில் சொல்ல போகிற வார்த்தைகள் அவ்வளவு விசேஷமான வார்த்தைகள். இத்தனை ஆண்டுகளாக எங்களை நடத்தி கானான் தேசத்துக்கு வெளியில் இருந்தோம், யோர்தானுக்கு வெளியில் இருந்தோம், எரிகோ பின்னால் இருந்தோம். ஆனால் இது எல்லாவற்றையும் கடந்து வருவதற்கு இந்த தலைவன் எங்களுக்கு உதவி செய்தார். இந்த தலைவன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய முதிர் வயதில் அவர் இந்த வார்த்தைகளை எங்களுக்கு சொல்லுகிறார் என்று தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எடுத்தாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட யோசுவா போன்ற தலைவர்கள் நல்ல ஒரு சிறந்த ஆவிக்குரிய தலைவர்கள். ஒருவேளை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ அவங்க கடைசி நேரத்தில் சொன்ன வார்த்தைகள் நமக்கு ஞாபகம் இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது நம்ம பார்க்காம இருந்திருக்கலாம். என்ன மாதிரி இருந்திருந்தாலும் பரவாயில்ல, யோசுவா மாதிரி பட்ட ஆண்டவர் கொடுக்கக்கூடிய தகப்பன்மார் பூமியில் ஆண்டவரை ருசித்து ஆண்டவரோடு நடந்து பூமியை விட்டு போகும்போது அவங்க சொன்ன வார்த்தைகள் நம்முடைய தகப்பன்மார் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளாகவே கிறிஸ்துக்குள்ளாக நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அந்த வார்த்தைகள் நமக்கு ஜீவனை கொடுக்கும். 2வது வசனத்தை படிக்கலாம். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், பூர்வத்திலே ஆபிரகாமுக்கும் நாகூருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதி அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். இந்த இடத்துல ஆண்டவர் எப்படி சொல்ல ஆரம்பிக்கிறார்னா, உங்களுடைய தகப்பன்மார் முதல்ல எங்க தான் இருந்துட்டு இருந்தாங்க? வேறே தேவர்களை சேவித்து கொண்டிருந்தார்கள். அதில் தான் யோசுவா மூலமாக ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். கடைசியாக உங்களுடைய இன்னைக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய ஜனங்களாக இருக்கிறீங்க, இவ்வளோ பெரிய கானான் தேசத்துக்குள்ளால் இருக்கிறீங்க, ஆனால் உங்கள் துவக்கம் எப்படி இருந்தது தெரியுமா? இப்படி இல்லை. உங்களுடைய தகப்பன்மார் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வேறே தேவர்களை சேவித்து கொண்டிருந்தார்கள். முதலாவதாக அந்த காரியத்தை சொல்லிட்டு 3ஆம் வசனத்தில் அவர் தொடர்ந்து சொல்லுகிறார், நான் அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து. எல்லாரும் சொல்லலாமா? அழைத்து கொண்டு வந்து. வேறே தேவர்களை சேவித்து கொண்டிருந்த ஆபிரகாமை தேவன் என்ன செய்கிறார்? இப்போ அழைத்து கொண்டு வந்து. இன்னைக்கு இந்த செய்தி இட் இஸ் அ பர்சனல் மெசேஜ். ஒவ்வொருவருக்கும் எப்பவுமே கொடுக்குற மெசேஜும் பர்சனல் மெசேஜ் தான். ஆனால் இது நமக்கு ஒரு தனிப்பட்ட தெய்வன் நமக்கு உண்டு. அவர் தனித்தனியாக நம்மோடு ரொம்ப பர்சனலாக நெருக்கமாக சொல்லக்கூடிய காரியங்களை தான் இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம். அப்போ ஆபிரகாமை என்ன ஆண்டவர் பண்ணுறாருன்னா, அப்படியே அழைத்து கொண்டு வந்து. அழைத்து கொண்டு வந்து அந்த வார்த்தையை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அழைத்து வருதல்னா என்னது? இப்போ உங்களோட பிள்ளைங்க ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறாங்க, எல்கேஜி படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்கள ஸ்கூலில் போய் நம்ம என்ன பண்ணுவோம்? அழைத்து கொண்டு வருவோம். அப்படியே டர்ன்னு இழுத்துட்டு வருவோமா? நம்ம அப்படி இழுத்துட்டு வர மாட்டோம். அப்படியே கையை பிடிச்சி அல்லது தோள் மேலே கையை போட்டு என்ன பண்ணுவோம்? நம்ம அப்படியே அவங்கள அழைத்து கொண்டு வருவோம். இந்த வார்த்தைகள் எல்லாமே எவ்வளோ அருமையாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அப்போ ரொம்ப ஒரு அன்போடும் பாசத்தோடும் ஒருவரை நம்ம கூட்டிட்டு வர்றதுக்கு பேர் தான் என்னது? அழைத்து வருதல். அப்படி இல்லைன்னா அவர்களை கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அழைத்து வருகிறது என்பது there is a personal touch, ஒரு தனிப்பட்ட ஒரு தொடுதல் அதில் இருக்குது. நிறைய நேரத்தில் நம்ம வேதத்தில் படிக்கும்போது ஆபிரகாமை குறித்து படிக்கும்போது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், 1-2ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ உன் தேசத்தையும் இனத்தையும் விட்டு என்ன பண்ண, நீயே நான் காண்பிக்கும் தேசத்திற்கு
போ, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு என்ன பண்ண நீ போ. அப்போ ஆபிரகாம் என்ன பண்ணார், அப்பாடா அப்படி போயிட்டாருப்பா அப்படி நம்ம நினைப்போம். ஆனால் உண்மையாகவே நடந்த காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார். ஆண்டவர் தானாக அழைத்து கொண்டு வரவில்லை என்றால் அவர் சேவித்து கொண்டிருந்த வேறே தேவர்களை விட்டு ஆபிரகாமால் என்ன பண்ணியிருக்க முடியாது, வெளியில வந்திருக்கவே முடியாது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட நாம நிறைய நேரத்தில் நினைக்கலாம், அப்பா அந்த நாளில் எப்படியோ நான் ஆண்டவர் என்ன பண்ணேன் சந்திச்சேன், அல்லது ஆண்டவருக்கு நான் என்னுடைய வாழ்க்கையை கொடுத்தேன், அல்லது நான் ரட்சிக்கப்பட்டேன், அன்னைக்கு நான் அந்த ஒரு தீர்மானத்தை எடுத்தேன், எல்லாமே நம்ம சொல்லலாம். ஆனால் உண்மையாக நடந்த காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் அழைத்து வந்தார். ஆண்டவர் நம்மை அழைத்து வருவதற்கு முன்பதாக ஆபிரகாமை போல நம்ம இருந்திருக்கலாம், வேறே தேவர்களை சேவித்து கொண்டிருக்கலாம், அல்லது நம்மளுடைய தேவர்கள் வயிறாக இருந்திருக்கலாம், அல்லது நம்முடைய சுயமாக இருந்திருக்கலாம், அல்லது பொருளாசையாக இருந்திருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, அல்லது பாவத்தில் மூழ்கி இருந்திருக்கலாம். ஆண்டவர் நம்ம என்ன பண்ணாரு, ஒவ்வொருவரையும் ஆபிரகாமுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்தது போல ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணார், அவர் அழைத்து வந்தார். நம்ம ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்லி அவர் என்ன பண்ணாரு, அழைத்து வந்தார். அப்போ ரட்சிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, எப்படியோ என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், ஆனால் வாழ்ந்து கொண்டிருந்த இடத்துல தேவன் அந்த இடத்துல வந்து என்னை அழைத்து கொண்டு இங்கே வந்தார். அதுதான் என்னது, ரட்சிப்பு. நிறைய நேரத்தில் இந்த ரட்சிப்பு இந்த மாதிரிப்பட்ட காரியங்களில் வந்து ஒரு பர்சனல் டச் நம்ம என்ன பண்ணுறதில்ல, கொடுக்கறது இல்லை, ரைட்? அதில் இருக்கக்கூடிய இன்டிமெசி, அதில் இருக்கக்கூடிய அந்த நெருக்கமான உறவை என்ன பண்ணுறதில்ல, கவனிக்கல. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டீங்க, வாங்க வாங்க வாங்க. எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்தீங்க, வாங்க 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 வாங்க. 1 2 3 நம்பர் வடிவிலேயே ரட்சிப்பு இந்த காரியத்தை யோசிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த உறவில் இருக்கக்கூடிய அந்த நெருக்கமான காரியத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம், இழந்து போயிடுறோம். இந்த காலை வேளையில் கூட நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அழைத்து வந்தார். அழைத்து வந்தார் அப்படி சொல்லக்கூடாது, எப்படி சொல்லணும், மெதுவா அழைத்து வந்தார். பாசமாக என்னை நேசித்து என்னை தேடி வந்து என்னை அழைத்து வந்தார். என்னை அழைத்து வரும்போது நான் எந்த இடத்துல இருந்தேன் தெரியுமா? எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு கோரஸ் மட்டும் நம்ம பாடும்போது, ஆண்டவர் நம்மை அழைக்கும் போது நாம் எந்த இடத்துல இருந்தோம் என்பதை நாம் நினைவு கூறலாம். ஹல்லேலூயா. வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தே. கரங்களை தட்டி பாடலாமா? எத்தனை பேர் வழி தப்பி திரிந்து அவர் உங்களை அழைத்து கொண்டு வந்தார்? ஹல்லேலூயா. வழி தப்பி நான் திரிந்தேன், உண்மையாகவே தேவன் நம்மை அழைத்து வந்தார் என்றால் அதை சுமந்தலைந்தே. வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தே. அவர் அன்பு குரலே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் பொங்கி பொங்குதே. எத்தனை பேரால சொல்ல முடியும், என்னை ஆண்டவர் அழைத்து வந்தார். வழி தப்பி நான் ஓடின போது, வழி தப்பி நான் எங்கேயோ ஓடிக்கொண்டிருந்த போது ஆண்டவர் இந்த இடத்துல இருந்து என்னை அழைத்தார். ஆண்டவர் என்னை அழைத்த இடத்திற்கு நான் இன்னைக்கு போனேனாலும் அந்த இடத்துல சுற்றி என் பேரை ஆண்டவர் சொல்றது மாதிரியே கேட்கும், தப்பிக்கவே முடியாது. அவ்வளவு பாசமான வார்த்தைகள். அந்த இடத்த இன்னைக்கு நான் சந்திச்சேன் அப்படின்னாலும் அந்த பாசமான அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றேன். ஆண்டவர் என்னை அழைத்த நேரம் புதுசாகவே என் இருதயத்தில் இருக்கணும். இன்னைக்கு தான் ஆண்டவர் என்னை அழைத்தது போல புதுசாகவே காணப்படும் போது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை புதிதாக இருக்கும். அல்லது சுட வச்ச என்னைக்கோ புசுனம் பூத்த சாப்பாடு மாதிரி நமக்கும் ஆண்டவருக்கு இருக்கக்கூடிய உறவு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. முதலாவதாக இஸ்ரவேல் தேசத்தை நம்ம பற்றி படிக்கிறோம். எப்படி ஆண்டவர் ஆரம்பிக்கிறார்னா, ஆபிரகாமை அழைத்து வருகிறார். அதை நான் தொடர்ந்து படிக்கிறேன். 3ஆம் வசனம் பின்பகுதி, அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க செய்து. நம்ம எப்படி படிப்போம், இவங்க கானான் தேசத்துல சஞ்சரித்தாங்க அப்படின்னு படிப்போம்.
இஸ்ரவேல் சரித்திரத்தை படிக்கும்போது எப்படி படிப்போம், இவங்க கானான் தேசத்துல சஞ்சரித்தாங்க, ஆனா அதுல வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு தொடுதல் இருக்காது. இதுல ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவங்கள தேசம் எங்கும் நான் என்ன பண்ணேன், சஞ்சரிக்க செய்தேன். அவன் சந்ததியை நான் என்ன பண்ணேன், திரட்சி ஆக்குனேன். அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். நிறைய நேரத்தில் நம்ம வேதத்தை படிக்கும்போது ரொம்ப ட்ரையா இருக்கும். ட்ரைனானது வறட்சியா இருக்கும், ஏன்னா நம்ம பர்சனலா படிக்காததுனால. அதனால சில அதிகாரங்களை எப்படி படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்க ஜீனியாலஜி, வம்ச வரலாறு வரும்போது இவன் இவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான், ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு பெற்றான் பெற்றான் பெற்றான். இங்க நீங்க பாருங்க, நான் ஈசாக்கை கொடுத்தேன். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதா? பெற்றான் 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 சொல்லிட்டு எப்படியோ ஒரு மூணாவது நபருக்கு நடந்தது மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், படிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா இங்க ஆண்டவர் எவ்வளவு அன்பான வார்த்தைகள். என்ன வார்த்தைகள்? அவனுக்கு ஈசாக்கை நான் கொடுத்தேன். இன்னைக்கு நம்ம கையில் இருக்கக்கூடிய எந்த நல்ல ஈவுகள்னாலும் சரி, அது எப்படியோ மேஜிக் மாதிரி நம்ம மேல வந்து விழல. அன்பான தேவன் எப்படி ஆபிரகாமுக்கு அன்பாக ஈசாக்கை கொடுத்தாரோ அதே மாதிரி தான் இன்னைக்கு நமக்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மையுமே ஆண்டவர் அப்படிதான் கொடுத்துருக்கிறாரு. ஒருத்தங்களுக்கு நம்ம gift கொடுக்குறோம்னு வச்சுக்கோமே, அந்த கிஃப்ட்ல நம்ம ஒரு சின்ன ஒரு தாளில் நம்ம என்ன எழுதுவோம், அதுல இருக்கும் ஸ்டிக்கர் பெஸ்ட் விஷஸ் அப்படின்னு இருக்கும். அதில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய சைன் என்ன பண்ணுவோம், நம்ம வைப்போம். நமக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுமே ஆண்டவர் வந்து அவருடைய சிக்னேச்சரை வச்சு தான் என்ன பண்ணியிருக்காரு, நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அது நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வீடா இருக்கலாம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கணவனாக இருக்கலாம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த மனைவியாக இருக்கலாம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஏதாவது ஒரு பொருளா இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், அந்தஸ்தா இருக்கலாம், வேலையாக இருக்கலாம். எதுவுமே அப்படி சும்மா நம்ம போய் என்ன பண்ணல, பெற்றுக்கொள்ளவில்லை. அன்பான தேவன் அன்பாக அவருடைய கையொப்பத்தை போட்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ நாம அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்கள் நபர்களுமே நீங்க எண்ணி உற்று பார்த்தீங்கன்னா அதில் எதை பார்க்க முடியும், ஆண்டவருடைய கையெழுத்தை பார்க்க முடியும். You can see the signature of Jesus in every blessing that you enjoy. அப்படி இல்லைன்னா நான் ஆண்டவரோட நெருக்கமா என்ன பண்ணல, வாழல. ஏதோ பைபிள ஒரு மூணாவது நபர் படிக்கிறது மாதிரி இவன் அவனை பெற்றான், அவன் அவனுக்கு கொடுத்தான், அப்படி நம்ம படிச்சுட்டு போறது மாதிரி இருக்கும். அது கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. அது வறட்சிக்கு நேராக நம்மை நடத்தும், அது வெறுமைக்கு நேராக நம்மை நடத்தும். இப்போ இன்னையில இருந்து நீங்க அப்படியே யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கணவன் மேல என்ன எழுதி இருக்குது, ஆண்டவருடைய கைரேகை, ஆண்டவர் சைன் போட்டு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இது என்னுடைய பர்சனல் கிஃப்ட். உங்க மனைவியை பார்க்கும்போது இது நான் உனக்கு கொடுக்கக்கூடிய தனிப்பட்ட என்னுடைய ஈவு, நான் என்னுடைய சைனை வச்சு நான் என்ன பண்றேன், உனக்கு கொடுக்கிறேன். இப்போ என் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஈவையுமே நான் அப்படி பார்த்தேன்னு வச்சுக்கோமே, ஒவ்வொரு ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கக்கூடிய விதமே மாறிடும். இந்த டிவியை பார்க்குறோம், இந்த ஃபேனை பார்க்குறோம், இந்த டிவியை பார்க்குறோம், கீபோர்டை பார்க்குறோம், எல்லாத்தையும் பார்க்குறோம். முன்னால் ஆராதனை நடத்தக்கூடிய பிரதரை பார்க்குறோம். எல்லாரையும் நீங்கள் பாருங்க, எப்படி பாருங்க, ஆண்டவர் சைன் வச்சு எனக்கு என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்கிறாரு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா உண்மையாகவே ஆண்டவருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய உறவு பயங்கரமாக வலுப்படும். அப்படியே 13ஆம் வசனத்தை படிக்கலாம். அதே அதிகாரம் 13ஆம் வசனம். அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். போதும், நான் உங்களுக்கு கொடுத்தேன். See, இதுல வந்து எல்லாமே அந்த வெர்ப் செயல். ஆண்டவர் முதல்ல சொல்ற உங்களை நான் அழைத்து வந்தேன், அடுத்து என்ன சொல்ற, உனக்கு நான் கொடுத்தேன். இந்த இடத்துல நீங்க கட்டாத பட்டணங்களை நான் உங்களுக்கு என்ன பண்ணேன், கொடுத்தேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை கூட படிக்கலாம். அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழையையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி. போதும், ஆண்டவர் நமக்கு என்ன தர்றாரு, அதுல திருப்பி ஒருக்கா கூட படிங்க சிஸ்டர். அவர் நன்மை செய்து வந்து, நம்பர் 1, அவர் இது புதிய ஏற்பாட்டில் தான் இருக்குது இந்த வசனம், சரியா? ஒரு ரிமைண்டர் இருக்கு. ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாரு, நன்மை செய்கிறார். அதுக்கப்புறம் வானத்திலிருந்து மழைகளை அவர் நமக்கு கொடுக்கிறார். செழிப்புள்ள காலங்களையும் அவர் நமக்கு கொடுக்கிறார். ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி. போதும், நம்முடைய இருதயங்களை அவர் நிரப்புகிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற அனைத்து நன்மையான காரியங்களும் அவர் பர்சனலா சொந்த கையினால சைனை போட்டு தான் ஆண்டவர் என்ன பண்றார், நமக்கு
கொடுக்கிறார். அதனாலதான் யோசுவா கடைசியில் சொல்றாரு, ஆண்டவர் கொடுத்தார் உங்களுக்கு, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தார். நீங்க ஏதோ அப்படி நீங்க போய் அதை பெற்றுக்கொள்ளல, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தார் கொடுத்தார் கொடுத்தார். நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் நம்முடைய வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய தேவன், நம்மை உருவாக்கி விட்டு எங்கேயோ நின்று வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல. அவர் நம்முடைய வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய தேவன். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலையுமே அவர் முழுமையான ஈடுபாட்டோடு ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அடுத்தபடியாக அப்படியே நம்ம தொடர்ந்து படிக்கும்போது 5ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். நான் மோசேயும் ஆரோனை என்ன பண்ணேன், நான் அனுப்புனேன். ஆண்டவர் செய்யக்கூடிய காரியம், எகிப்தியரை வாதித்தேன், அப்படி அவர்கள் நடுவில் நான் செய்த பின்பு உங்களை புறப்பட பண்ணினேன். எல்லாரும் சொல்லலாமா, உங்களை புறப்பட பண்ணினேன். அவங்கள புறப்பட பண்ணது யாரு? ஆண்டவர். அவர் அவர்களுக்குள்ளால ஜீவித்து அவர்களை என்ன பண்றாரு, இங்க இவ்வளவு நாள் அவங்க இருந்துட்டாங்க, 400 வருஷம் இந்த இடத்துல இருந்துட்டாங்க, நான் அவங்களை என்ன பண்ணுவேன், நான் இப்போ புறப்பட பண்ணுவேன் என்று ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். 400 வருஷம் தாண்டி போயாச்சு, ஆனா ஆண்டவர் அவர்களை புறப்பட செய்கிறார். யாக்கோபுடைய வாழ்க்கையில கூட இதை நம்ம பார்க்கலாம். லாபானுடைய இடத்துல 20 வருஷமாக அவர் வேலை பார்த்து லாபானுக்கு அடிமையாகவே என்ன பண்ணிட்டாரு, யாக்கோபு மாறிட்டாரு. அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த இடத்தை விட்டு நீ என்ன பண்ணு, புறப்பட்டு உன்னுடைய சொந்த தேசத்திற்கு நீ போ. புறப்பட பண்ணக்கூடிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில. நான் ஒரு காரியத்தை சொல்லவா, நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த உண்மையாக தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்கிறவர்களுக்கு, உண்மையாக தேவனை பின்பற்றுகிறவர்களுக்கு என்னென்ன புறப்படுதல்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடந்துச்சோ அதெல்லாம் பரலோகம் ஒருங்கிணைத்து கொடுத்திருக்கிறது. என்னென்ன புறப்படுதல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கலாம். சில நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வேலையிலிருந்து வெளியில தள்ளிடுவாங்க. நீங்க வேலைக்காக இன்னொரு பட்டணத்துக்கு போயிருப்பீங்க, ஆனா வேலையிலிருந்து வெளியில தள்ளினோன்னு அந்த பட்டணத்துல இருந்து என்ன பண்ணுவீங்க, இந்த பட்டணத்துக்கு வருவீங்க. அதுவும் என்னதான், ஒரு புறப்படுதல் தான். ஓகே, படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்க படிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க, மேற்படிப்புக்காக இன்னொரு இடத்துக்கு போறீங்க. இயேசுவை நீங்க பின்பற்றுவீங்கன்னா அந்த புறப்படுதலும் அதற்கு பின்பதாக என்னது இருக்குது, ஆண்டவருடைய கரம் இருக்கிறது. நீங்க திருமணம் செய்து சொந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு நீங்க என்ன பண்றீங்க, போறீங்க, புறப்பட்டு போறீங்க, திருமணத்து நிமித்தமா புறப்பட்டு போறீங்க. ஆனா தேவனை பின்பற்றுகிறவர்கள் என்றால் அந்த புறப்பட்டு போறதுக்கு பின்பதாக ஆண்டவருடைய கரம் இருக்கிறது. வேலை செய்வதற்காக இன்னொரு இடத்துக்கு நீங்க புறப்பட்டு போறீங்க, அந்த புறப்பட்டு போகுதல்ல ஆண்டவருடைய கரம் இருக்கிறது. In every transitions, in every move that you make in your life, நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம், நம்முடைய புறப்படுதல் போறது வர்றது எல்லாமே ஆண்டவர் நமக்கு நடத்தி தருகிறவராக இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொரு காரியத்தை கூட சொல்றேன். இந்த அதிகாரத்தை படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆண்டவருடைய அன்பை அனுபவிக்க முடிஞ்சது. இன்னொரு காரியம் கூட இதை படிக்கும்போது ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது என்னன்னா, இன்னைக்கு நீங்க ஆண்டவரை பின்பற்றுவீங்கன்னா, இன்னைக்கு இயேசுடைய பிள்ளையா இருப்பீங்கன்னா, உங்க வாழ்க்கையில ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஏற்பட்ட புறப்படுதல்கள்ல கூட அவருடைய கரம் என்ன பண்ணியிருந்திருக்குது, இருந்திருக்குது. நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கலாம், ஓ ரட்சிக்கப்பட்டு 2 வருஷம் ஆகுது, இந்த 2 வருஷம் நான் இந்த காரியங்களை நான் பண்ணியிருக்கிறேன், இதுக்கு முன்னால இப்படிலாம் நடந்துச்சு, இதெல்லாம் வேற மாதிரி நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், 40 வருஷத்தை நான் வீணடிச்சிட்டேன், 50 வருஷத்தை நான் வீணடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க ஆண்டவரை பின்பற்றுவீர்கள் என்றால், அவருடைய பிள்ளையாக வாழ்வீர்கள் என்றால், ரட்சிப்புக்குள்ளாக நித்திய ஜீவனுக்குள்ளாக வருவதற்கு முன்பதாக உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றங்கள், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனது, திருமணமாகி போனது, வேலைக்காக போனது, படிக்க போனது, எல்லாவற்றிலையும் ஆண்டவருடைய கரம் இருந்து உங்களை வழிநடத்தி தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்குது. அல்லேலூயா சொல்லலாமா? அவ்வளவு பெரிய தேவன். He is a personal God. அவர் தனிப்பட்ட தேவன். ஆண்டவருக்கு இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம், அவர் பரிசுத்தமான தேவன், அவர் அன்புள்ள தேவன். இன்னொன்னு அப்படின்னா, He is a personal God. ஒரே நேரத்தில் எல்லாரோடையும் தனிப்பட்ட விதத்தில் அவரோட பழக முடியும், நம்மளால முடியாது. ஒருத்தங்களோட தனிப்பட்ட முறையில் நம்ம பேசுவோம், 2 பேர் வந்திருந்தா என்ன ஆகும், கவனம் 2 பேருக்கு என்ன பண்ணணும், போகணும். இன்னொரு ஆள் வந்து உட்காந்துட்டாங்கன்னா, 3வது பிள்ளை வந்துருச்சுன்னா 3 பேருக்கும் ஒரே நேரத்தில் நீங்க கவனத்தை என்ன பண்ணணும், கொடுக்கணும். ஆனா ஆண்டவருடைய சுபாவம் என்ன அப்படின்னா, ஒரே நேரத்தில் எல்லாரோடும் சமமாக நெருக்கமாக அவரால் என்ன பண்ண முடியும், பழக முடியும். என்னுடைய வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக என்னுடைய பெற்றோரோடு கூட சேர்ந்து நான் படிக்க முடியல.
சின்ன 3 வயசுலேயே என்னுடைய பெற்றோர் கேரளாவில் அவங்க வேலை பார்த்ததுனால நான் தூர இடத்துல வந்து படிக்க வேண்டியதாக இருந்தது. செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா வயசு எவ்வளோ, 7 வயசு 5 வயசுலேயே ஹாஸ்டலில் இருந்து படிக்க வேண்டியதாச்சு. அப்போ நான் நினைப்பேன் எல்லாரும் பேரண்ட்ஸோடு இருந்து என்ன பண்ணுறாங்க, படிக்கிறாங்க. நம்ம எவ்வளோ என்னோட வாழ்க்கையினுடைய பெரும்பாலான பகுதி நான் ஹாஸ்டலில் இருந்து நான் படிக்கும்போது நினைப்பேன், ஓகே நம்ம வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுறோமோ, பெற்றோரோடு கூட இருந்தால் இன்னும் நிறைய நமக்கு நன்மைகள் கிடைத்திருக்குமோ அப்படின்ட்டு. ஆனால் நடந்த காரியம் என்ன அப்படின்னா, தூர இடத்துல நான் ஹாஸ்டலில் இருந்து படிக்கும்போது ஆண்டவரை நான் என்ன பண்ணேன், சந்தித்தேன். திரும்பி பார்க்கும்போது என் கூட படித்த நிறைய பேர் பெற்றோருடைய பாதுகாப்பில் இருந்து படித்தவங்க அநேகர் ரட்சிக்கப்படல. இன்னைக்கு பெற்றோருடைய அரவணைப்பில் இருந்தவங்க, கீழே விழுந்தா கூட பெண் எடுத்து கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருந்தாங்க. ஆனால் சுற்றி பார்க்கும்போது ரட்சிப்புக்குள்ளால் என்ன பண்ணலை, வரல. அன்னைக்கு ஏதோ தூரத்தில் தனியாக இருக்கிறது மாதிரி இருந்தது. ஆனால் தேவன் அந்த இடத்துல தான் என்ன பண்ணாரு, தெரிந்தெடுத்தார். அப்போ நான் இன்னைக்கு உணர்றேன், என் பெற்றோர் அன்னைக்கு எடுத்த தீர்மானம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நான் ஆண்டவரை பின்பற்றுகிறேன் என்றால், இன்றைக்கு நான் இயேசுவுடைய பிள்ளையாக இருக்கிறேன் அப்படின்னா, இதற்கு முன்பதாக நீங்க எடுத்த தீர்மானமா இருக்கலாம், மற்றவங்க எடுத்த தீர்மானம் உங்க வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதா இருக்கலாம். எல்லாவற்றையும் அவர் ஆளுகையினால சித்தத்திற்குள்ளாக அவர் என்ன பண்றாரு, கொண்டு வரக்கூடிய தேவனாக இருக்கிறார். 40 வருஷம் வீணாருது பெரிய காரியமே கிடையாது. ஆண்டவருக்கு 1 வருஷம் 40 வருஷம், 1 வருஷம் 1000 வருஷம் மாதிரி, ரைட்? ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், புறப்பட பண்ணினேன், புறப்பட பண்ணினேன். நீங்கள் நினச்சி பாருங்க, எத்தனை தடவை நீங்கள் புறப்பட்டு போயிருப்பீங்க. ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு இடத்துக்கு போனீங்களா, அங்கே போகும்போது ஐயோ அங்கே இருந்தது மாதிரி இங்கே இல்லையே, இங்கே இருந்தது மாதிரி இங்கே இல்லையே, இனி சொல்லவே சொல்லாதுங்க. எல்லாவற்றிலையும் அவருடைய கரம் இருந்து நடத்தினது, எல்லாவற்றிலையும் அவருடைய கரம் இருந்து நம்மை நடத்தினது. அது மாத்திரம் கிடையாது. 8ஆம் வசனம், அதற்கு பின்பு உங்களை யோர்தானுக்கு அப்புறத்தில் குடியிருந்த எமோரியரின் தேசத்திற்கு கொண்டு வந்தேன். நீங்க எமோரியரின் தேசத்துக்கு நீங்க போகல, நான் என்ன பண்ண, உங்களை கொண்டு வந்தேன். என்னால் பேசவே முடியல. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பாசம் உள்ள தேவன், இந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில நெருக்கமாக பழகக்கூடிய ஒரு தேவன், நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலுமே நம்மோடு கூட இருந்து பங்கு பெறக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். ஒரு பகுதியில் மட்டும் கிடையாது, எல்லா விதத்திலையும் நம்மளோட கூட இருந்து பங்கு பெறக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். புறப்பாடு பண்ணினது அவரு தான். 8ஆம் வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம், உங்களை நான் இந்த தேசத்திற்கு கொண்டு வந்தேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரொம்ப பர்சனல் வேர்டு, ரொம்ப அன்பான வார்த்தைகள். இது எல்லாமே உங்களை தான் நான் என்ன பண்ணீங்க, கொண்டு வந்தேன். திருநெல்வேலி பட்டணத்தில் உங்களை எல்லாரையும் கொண்டு வந்தது யாரு? மாரநாதா சர்ச்சுக்கு உங்களை எல்லாரையும் கொண்டு வந்தது யாரு? உறுதியாக நம்ம சொல்லணும், ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டு இருக்கிறார், ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். உங்களை தான் நான் கொண்டு வந்தேன். ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பீங்கன்னா, அவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அவரை பின்பற்றவங்கன்னா, இங்கே கொண்டு வந்தது யாரு? அவர் கொண்டு வந்தார். இந்த பட்டணத்தில் கொண்டு வந்தது யார்? அவர் கொண்டு வந்தார். புறப்பட பண்ணுகிறவர் அவர், கொண்டு வருகிறவர் அவர், இன்னும் நடத்த போகிறவர் அவர்தான். அவ்வளவு பர்சனலான வார்த்தைகள், அவ்வளவு தனிப்பட்ட விதத்தில் இந்த அதிகாரத்தில் நம்மால பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எப்படி நடத்தினாரோ அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையும் கூட அவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். இன்னும் 11ஆம் வசனத்தை கூட நம்ம படிக்கலாம். 11ஆம் வசனத்தில், பின்பு யோர்தானை கடந்து எரிகோவுக்கு வந்தீங்க. எரிகோவின் குடிகள் எல்லாரும் எமோரியரும், பெரிசியரும், கானானியரும், ஏத்தியரும், கிர்காசியரும், ஏவியரும், எபூசியரும் உங்களுக்கு விரோதமாக என்ன பண்ணாங்க, யுத்தம் பண்ணாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்றாங்க. ஆனாலும் அவர்களை உங்கள் கையில நான் என்ன பண்ணேன், ஒப்பு கொடுத்தேன். நிறைய நேரத்தில் நாம நினைக்கிறோம், நமக்கு விரோதமா நிறைய பேர் எதிர்த்து வரும்போது ஏதோ தப்பு நடக்குதுன்னு நினைக்கிறோம். நமக்கு விரோதமாக நிறைய பேர் எதிர்த்து வரும்போது, அல்லது துன்பங்கள் வரும்போது, துயரங்கள் வரும்போது நிறைய நேரத்தில் நினைக்கலாம், அல்லது நம்ம குடும்பத்தினரே நமக்கு விரோதமாக எழும்பி வரும்போது, நம்முடைய நண்பனே நமக்கு விரோதமாக பேசும்போது, மற்றவர்களால் புறக்கணிக்கப்படும் போது, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்போது, சரியாக புரிந்து கொள்ளாத நேரத்தில் இருக்கும்போது நிறைய நேரத்தில் நினைக்கிறோம் ஏதோ தவறுதலாக நடக்கிறது என்று சொல்லி. ஆனால் இங்கே நம்ம படிக்கும்போது 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படிங்க. யோசுவா 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். யுத்தம் பண்ண
இஸ்ரவேலுக்கு எதிராக வரும்படிக்கு அவர்களுடைய இருதயம் கடினமானாலும் யுத்தம் பண்ணுவதற்கு, அவங்களுக்கு விரோதமாக வருவதற்கு மற்றவங்களுடைய இருதயங்கள் எல்லாம் என்ன பண்ணப்பட்டுச்சு? கடினப்படுத்தப்பட்டுச்சு. என்னடா இது, நாம இவ்வளவு நாள் இந்த தேசத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இந்த ஜனங்கள் இப்ப இங்க வந்திருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அவங்க என்ன பண்றாங்க? இருதயத்தை கடினப்படுத்திட்டு யுத்தம் பண்றாங்க. அந்த வசனம் கடைசியில் சொல்லுது, இதெல்லாம் கர்த்தரால் வந்த காரியமாக இருக்கிறது. ஆமென். இதெல்லாம் கர்த்தரால் வந்த காரியமாக இருக்கிறது. நீங்க கேட்கலாம், அது எப்படி எனக்கு விரோதமாக யுத்தம் பண்றாங்க, இது எப்படி கர்த்தரால் வந்த காரியமா இருக்கும்? எனக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க, எனக்கு விரோதமா எதிர்க்கிறாங்க, எல்லாமே பண்றாங்க, எப்படி கர்த்தரால் வந்த காரியமா இருக்கும் என்று நம்ம கேட்கலாம். ஆனா ஆண்டவருடைய சித்தம் என்ன அப்படின்னா, இந்த தீமையான காரியங்களை எல்லாம் நன்மையால் நம்ம வென்று ஜெயிக்கிறவர்களாக அவருக்கு முன்பதாக போய் நிற்கும்படியாக ஆண்டவர் இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? அனுமதிக்கிறார். அப்ப இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? ஆண்டவருடைய அனுமதியோடு நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அப்படிதான் நடந்துச்சு. எதிர்த்தாங்க, எதிர்த்து வந்தாங்க, ராஜாக்கள்லாம் எதிர்த்து வந்தாங்க. ஆனா வார்த்தை சொல்லுகிறது, அவங்க எல்லாம் இருதயத்தை கடினப்படுத்தி வந்தாங்க. ஆனா இதெல்லாம் கர்த்தரால் வந்த காரியமாக இருக்கிறது. யோசுவா 12 நான் தப்பா சொல்லிட்டேன். யோசுவா 11 அதிகாரம் 20 வசனம். யோசுவா 11 அதிகாரம் 20 வசனம். யுத்தம் பண்ண இஸ்ரவேலுக்கு எதிராக வரும்படிக்கு அவர்களுடைய இருதயங்கள் என்ன பண்ணப்பட்டுச்சு? கடினப்படுத்தப்பட்டுச்சு. ஆனா இதெல்லாம் கர்த்தரால் வந்த காரியமாக இருக்கிறது. அப்ப எதிர்ப்புகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, தீமைகள் வரும்போது, ஏதோ தவறு எங்கேயோ நடக்குதுன்னு என்ன பண்ண வேண்டாம், நினைக்க வேண்டாம். இதனூடாக கர்த்தர் அவருடைய சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறார் என்று அவருடைய சமூகத்தில் நம்ம பாதுகாப்பா என்ன பண்ணணும்? இருக்கணும். என்ன நடந்தாலும் பாதுகாப்பை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சிறுமப்படுத்தப்படலாம், ஒடுக்கப்படலாம், தாழ்மைப்படுத்தப்படலாம். இதெல்லாம் கூட எதுக்கு தான் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, உபாகமம் 8 அதிகாரம் 15 வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். உபாகமம் 8 அதிகாரம் 15 வசனத்தை படிங்க பார்ப்போம். உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு, அதுல கூட ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு பின் நாட்களில் நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தினேன். பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், உன்னை சோதிச்சேன். போதும் சிஸ்டர், இந்த காரியங்கள் எல்லாம் பண்ண. நீங்க அதே அதிகாரம் 2 வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா இன்னும் நிறைய காரியங்களே கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். உன்னை சிறுமைப்படுத்தினேன், உன்னை சோதிச்சேன், இதை செஞ்சேன், நீ சிறுமைப்பட்டாய், இந்த காரியங்களை எல்லாம் நீ அனுபவித்தாய். ஆனா என்னுடைய நோக்கம் என்னவென்றால், பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும்படியாக, பின் நாட்களில் உனக்கு நன்மை உண்டாகும்படியாக. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, தியானிக்கக்கூடிய காரியம், நீங்க எல்லாருமே இது இஸ்ரவேல் தேசத்தினுடைய சரித்திரம். உங்களுடைய வாழ்க்கை சரித்திரம் என்ன? என் வாழ்க்கையினுடைய சரித்திரம் என்ன? இஸ்ரவேல் சரித்திரத்தை மட்டும் படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு நான் படிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு போறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த சரித்திரத்தை படிக்கும்போது இது ஒரு கண்ணாடியாக என்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை எனக்கு காண்பிக்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தைகள் வரும்போது, என்ன வார்த்தைகள் நம்ம பார்த்தோம்ல, உன்னை அழைத்து வந்தேன், அப்புறம் உனக்கு கொடுத்தேன், உனக்கு புறப்பட பண்ணினேன், கொண்டு வந்தேன், தப்புவித்தேன். நிறைய காரியங்களை நான் வாசிக்கல, தப்புவித்தேன், ஒப்பு கொடுத்தேன், உன் கையில கொடுத்தேன். இதெல்லாம் படிக்கும்போது இஸ்ரவேல் சரித்திரத்தினுடைய கதையை சரியாக நாம் தெரிந்து கொள்வதற்காக இதை நம்ம படிக்கல. இந்த அதிகாரத்தை படிக்கும்போது உண்மையாக தியானத்தோடு நம்ம படிச்சோம் அப்படின்னா, நம்முடைய சரித்திரத்தை, இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரத்தை எப்படியாக யோசுவா அவர்களுக்கு முன்பதாக ஒரு வரைபடம் போல ஆபிரகாமில் ஆரம்பித்து காண்பிக்கிறாரோ, உண்மையான தியானத்தோடு நம்ம படிக்கும்போது நம்முடைய சரித்திரத்தை அப்படியே ஆண்டவர் ஒரு திரையை போல நமக்கு முன்பதாக கொண்டு நிப்பாட்டி ஆண்டவர் சொல்லுவார். இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நம்மை பார்த்து சொல்லுவார், உனக்கு நான் கொடுத்தேன், உன்னை நான் அழைத்து வந்தேன், உன்னை நான் புறப்பட பண்ணினேன், உனக்கு நான் கொடுத்தேன், உன்னை நான் தப்புவித்தேன், உனக்கு நான் ஒப்பு கொடுத்தேன், எல்லாவற்றையும் கொடுத்தேன். This is a personal message. ஒரு தனிப்பட்ட ஒரு செய்தியாக ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறாரு. எவ்வளோ அருமையா ஆண்டவர் நம்மை நடத்துகிறார் பாத்தீங்களா? பின்னால நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு சில காரியங்களை தான் நான் உங்களோட பேச முடிஞ்சது. ஆனா இந்த அதிகாரத்தை முழுவதுமான ஒவ்வொருவரும் நம்ம தியானித்து பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளவு அருமையாக பாசத்தோடு நம்மை நடத்துகிறார் என்பது நாம் ஒவ்வொருவருக்கும் தெரிய வரும்.
நம்ம செய்தியினுடைய அடுத்த பகுதிக்கு போவதற்கு முன்பதாக ஆண்டவருக்கு நன்றி கூறுகிற விரமா, ஆண்டவரே இப்படியாக என்னை நீங்க நடத்துனீங்களே ஆண்டவரே, இவ்வளவு ஒரு பொறுப்போட என்னுடைய வாழ்க்கையை நீங்க நடத்துனீங்களே அப்பா என்று திரும்பி பார்த்து, அர்த்தம் தெரியாம யாருமே பாட வேண்டாம், இசைக்காக யாருமே பாட வேண்டாம், இசை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே பாட வேண்டாம். இந்த பாடல் வரிகளை கேட்கும் போது வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்து, எந்த நிலைமையில இருந்த என்னை ஆண்டவர் கை தூக்கி எடுத்து எங்கெல்லாம் புறப்பட்டு போக சொல்லி என்னதெல்லாம் என் கையில கொடுத்தார் என்பதை நினைத்து நம்ம பாடுவோம் அப்படின்னா உண்மையாகவே இருதயத்தில் இருக்கக்கூடிய வறட்சிகள் மாறும். தேவ பிரசன்னம் ஒரு நதியை போல நம்மை சூழ்ந்து கொள்ளும். இசைக்காக பாட வேண்டாம், வாழ்க்கையை திரும்பி பார்த்து தேவன் நடத்தி வந்த பாதைகளை பார்த்து ஒவ்வொரு நிலைமையிலும் அவர் என்ன சொல்லி அழைத்தார், எப்படி நம்மை நடத்தி கொண்டு போனார் என்று நினைத்து இந்த பாடலை நம்ம பாடுவோம் என்றால் ஆண்டவரோடு இருக்கக்கூடிய உறவுல ஒரு மறுரூபத்தை ஆண்டவர் இந்த நேரத்தில் கூட அவர் கொடுப்பார். இம்மட்டும் என்னை நடத்தினீ, இம்மட்டும் என்னை தாங்கினீ, எந்தன் இயேசு நல்லவரே, you are good, அவர் என் unchanging God, போதுமானவர், sufficient God, எந்தன் இயேசு அவர் நல்ல தேவன், அவர் என்றென்றும் போதுமானவர். நமக்கு மனபாரத்தின் நேரத்தில், ஹல்லேலூயா, மனவேதனையாக இருந்த நேரத்தில் மனமுருகி நான் ஜெபிக்கையிலே, கதறி ஜெபிக்கும் போது எந்தன் Jesus, you are good, மனமுருகி நான் ஜெபிக்கையிலே, எந்தன் இயேசு நல்லவரே, விசுவாசத்தோடு வியாதி நேரத்தில் மருத்துவரே, துக்க வேளையில் ஆறுதலே, கொடும் வெயில் தனில் நிழலாவரே, வெயிலில் நிழலாக இருக்கிறார். எந்தன் இயேசு நல்லவரே, நல்ல தேவன், கொடும் வெயில் தனில் நிழலாவரே, நிழலாக பாதுகாக்கிறவர். எந்தன் இயேசு நல்லவரே, ஒரு போதும் கைவிடார், கடைசி வரை நடத்துவார், ஒரு நாளும் விலகவே மாட்டார், ஒரு நாளும் மறக்கவே மாட்டார். எந்த He's a good God. உண்மை, அவர் உண்மை உள்ள தேவன், ஒரு நாளும் மறக்கவே மாட்டார். எந்த இயேசு உண்மையுள்ளவர், ஒரு போதும் கைவிடாரே. ஆண்டவருடைய அன்பை நினைத்து பாடலாமா? ஒரு நாளும் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து இயேசுவின் அன்பு ஒரு இருதயத்தை நினைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு நாளும் மறக்க மாட்டார். அவர் உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர், ஒரு நாளும் மறவாரே, எந்த இயேசு உண்மையுள்ளவர், இம்மட்டும் என்னை நடத்தினீ, இம்மட்டும் என்னை தாங்கினீ, எந்த இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர், எந்த இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். ஹல்லேலூயா. ஒரு நாளும் மறக்க மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒரு நாளும் விலகவே மாட்டார். ஏன்னா நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். He is a faithful God. ஆபிரகாமை வேற தேசத்துல
வேற முறையில் வழிபாடு பண்ணி கொண்டிருந்த ஆபிரகாமை எப்படி கரம் பிடித்து அழைத்து வந்து கடைசி வரைக்கும் உண்மையை காத்து கொண்டிருக்கிறாரோ அதே மாதிரி நம்முடைய தேவன் உண்மையுள்ளவர். ஹீ இஸ் a faithful God. அவர் உண்மையுள்ள தேவன். 14ஆம் வசனத்தில் உள்ள முதல் வார்த்தையை எல்லாரும் சத்தமா படிக்கலாமா? ஆகையால் போதும். இதெல்லாம் உண்மைனா 1ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் உண்மை என்றால் செய்தியில ஒரு திருப்பத்தை யோசுவா கொடுக்கிறார். இதெல்லாம் உண்மைனா அவர் உங்களை அழைத்தது உண்மை என்றால், அவர் உங்களை தெரிந்து கொண்டது உண்மை என்றால், அவர் உங்களுக்கு தேசத்தை கொடுத்தது உண்மை என்றால், மற்றவர்களுடைய கைக்கு உங்களை தப்பு வைத்தது உண்மை என்றால், மற்ற தேசத்தாரை உங்க கையில் ஒப்பு கொடுத்தது உண்மை என்றால், இதெல்லாம் உண்மைனா 14ஆம் வசனம் ஆகையால், இதெல்லாம் உண்மையாக இருக்கிறபடியால் ஆகையால் யோசுவா ஒரு திருப்பத்தை இந்த இடத்துல கொண்டு வருகிறார். யோசுவா அநேக ஆண்டுகளாக தேவனோடு நடந்த மனுஷன். 2 தலைமுறைகளாக, முதல் தலைமுறை மோசையோட கூட இருக்கும்போது கூட தேவனுடைய பலத்த கிரியைகளை யோசுவா பார்த்தார். எப்படி ஆண்டவர் மோசையோட பேசினார், சீனாய் மலையில ஆண்டவர் இறங்கின காரியங்கள் என்ன, இதெல்லா காரியத்தையும் யோசுவா பார்க்கிறார். மோசே தலைமுறையிலையும் யோசுவா கூட தான் இருக்கிறார். அவைகள் எல்லாவற்றையும் பார்த்தார். யோசுவாவுடைய நாட்களிலும் கூட மோசேக்கு பின்பு கர்த்தர் யோசுவாவோட பேச ஆரம்பிக்கிறார். மோசே இப்ப கூட இல்ல, தனி மனிதனாக யோர்தானை கடக்குறாங்க. கர்த்தர் கூட இருக்கிறார். எரிகோவை தாண்டி வர்றாங்க. ஆய்பட்டணத்தை அடிக்கிறாங்க, எரிகோவை அடிக்கிறாங்க, 31 ராஜாக்களை வீழ்த்துறாங்க. இவ்வளவு ஆண்டவரோடு நடந்த தேவ மனுஷன், தேவனோடு உடன் பக்கத்திலேயே இவ்வளவு தூரமாக தேவனோடு நடந்த மனுஷன் தன்னுடைய கடைசி பகுதியில் அவர் வழி நடத்தி வந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இதெல்லாம் உண்மைனா ஆகையால், இதெல்லாம் உண்மைதான் ஆகையால் 2 காரியத்தை செய்யுங்க. இவ்வளவு ஆண்டவர் அவருடைய பாசத்தை உங்க மேல கொட்டி தீர்த்திருக்கிறாரே, இவ்வளவு யாருக்கும் செய்யாத காரியங்களை உங்களுக்கு செஞ்சிருக்கிறாரே, நினையாத அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரே, நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அற்புதமாக நடத்தி வந்திருக்கிறாரே, இவ்வளவு பெரிய தேவனாக இருக்கிறாரே, ஆகையால் உடன்படிக்கையில் உள்ள உங்களுடைய பங்கு என்ன, உடன்படிக்கையில் உள்ள அவருடைய பங்கு இவ்வளவு காரியத்தையும் பெரிய அளவில் செஞ்சாரு. உடன்படிக்கை உறவுல நீங்க இருக்கணும்னா உங்க பங்கு என்ன? 2 காரியத்தை தன்னுடைய முதிர் வயதில் இத்தனை நாள் ஆண்டவரோடு நடந்த மனுஷன், சூரியனை பார்த்து நில்லுன்னு சொன்ன சூரியன் நின்னுச்சு, சந்திரனை பார்த்து நில்லுன்னு சொல்லும்போது சந்திரன் நின்னுச்சு. அப்படிப்பட்ட தேவனோடு நெருக்கமாக உருவாடின அந்த மனுஷன் கடைசி வார்த்தைகளாக சொல்றான், 2 காரியங்களை நீங்க உங்க முன்னால வைக்கிறேன். முத காரியம் என்ன? ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து. போதும், பயந்து. ஆதலால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து. இதுதான் உடன்படிக்கை உறவுல இவ்வளோ காரியத்தை அவர் செஞ்சாரு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவருக்கு பயந்து வாழுங்க. அவருக்கு பயந்துன்னு சொன்னோன்னா யாரும் பயந்துடாதுங்க இங்க இருக்கிறவங்க. அவருக்கு பயந்துன்னு சொல்லும்போது அவர் இனி அடிச்சிருவாரு கடிச்சிருவாரு அந்த பயம் கிடையாது. பயந்துன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? recognizing God's presence here. இந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது என்ற உணர்வோடு வாழ்வது, அதுதான் அந்த பயந்து என்று சொல்லுவதற்கு உண்மையான அர்த்தம். ஒரு தேச தலைவர் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறார், உங்க வீட்டில் வந்து உட்கார்ந்து இருக்கிறாருன்னா நம்ம எப்படி நடந்து கொள்வோம்? நம்ம ஒரு கனத்தோடு நடந்து கொள்வோம். காலை மேலே வச்சுட்டு உட்கார மாட்டோம், கனத்தோடு நம்ம என்ன பண்ணுவோம்? நடந்து கொள்வோம். அப்போ கர்த்தருக்கு பயந்து என்று சொல்லும்போது நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கிறது என்ற உணர்வோடு நீங்க நடந்து கொள்ளுங்க. நம்ம பழைய ஏற்பாட்டு நாட்டில் பார்க்கும்போது தேவ பிரசன்னம் எப்படி இருந்தது? அந்த பிக்சரை போடுங்க. அப்படி பழைய ஏற்பாட்டு நாட்களில் நம்ம பார்க்கும்போது தேவனுடைய பிரசன்னம் எப்படி இருந்ததுன்னா, அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே தான், அந்த இடத்துல தான் கிருபாசனத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் வருகிறத உங்களால் என்ன பண்ண முடியும்? அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? பரிசுத்த ஸ்தலத்தை நம்ம பார்க்கிறோம், மகா பரிசுத்த ஸ்தலத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனுடைய பிரசன்னம் இறங்குகிறத அந்த படம் அப்படியே இருக்கட்டும். இன்னைக்கு இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் எங்க இருக்குது? நம்மோட இருதயத்தில் இருக்குது. அப்போ நீங்க ஒரு ரூம்ல உட்கார்ந்து இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிஜம் என்னன்னா,
எங்க இருக்குது இந்த பெட்டி? அந்த ரூமுக்குள்ளால இருக்குது. நம்ம கண்டுபடி நடந்துக்குவோமா அந்த ரூம்ல இருக்கும்போது? லிவிங் ரூம்ல இருக்கிறோம், முன்னால போன உடனே எல்லாரையும் வரவேற்பறையில் நீங்க என்ன பண்றீங்க? வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. வீட்டில் இருக்கும்போது அங்க என்ன இருக்குது? உடன்படிக்கை பெட்டி இருக்குது. நீங்க இருக்கிற இடத்துலலாம் உடன்படிக்கை பெட்டி இருக்கும். ஏன்னா நம்ம இருதயத்தில் தான் தேவாதி தேவன் வாசம் செய்கிறார். அப்ப நீங்க லிவிங் ரூம்ல இருக்கும்போது அங்க என்ன இருக்குது? அவருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்குது. அப்போ நான் தாறுமாறா நடந்துக்குவேன் நான் அந்த இடத்துல. பெட்ரூம்ல நான் இருக்கும்போது அந்த பெட்ரூம்ல என்ன இருக்குது? அதனால தான் அந்த பிக்சரை நிறைய நேரம் போட சொன்னேன். நம்ம இருதயத்தில் ஆண்டவர் அதை காட்டிலும் உயிர்த்தெழுந்த இயேசுவாக, இதை காட்டிலும் மகிமையாக நம்முடைய இருதயத்தில் அவர் வாசம் செய்கிறார். நம் பெட்ரூம்ல இருக்கும்போது உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்குது? என் பெட்ரூம்ல இருக்குது. அப்ப நான் என் பெட்ரூம்ல எப்படி நான் நடந்து கொள்வேன்? என் டாய்லெட்ல போகும்போது நான் போறேன் டாய்லெட்டுக்குள்ளால, எனக்குள்ளால தேவன் இருக்கிறாரு, உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. இப்போ யோசுவா சொல்றார், அதனால நீங்க கர்த்தருக்கு பயந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அடிச்சிருவாரு கடிச்சிருவாரு கிடையாது. இந்த இடத்துல அவர் அதே மகிமையோடு இருக்கிறார், நான் அவர் பக்கத்தில் இருக்கிறேன். அப்போ அவர் என் பக்கத்தில் இருக்கிறாருங்கிற உணர்வோடு அதற்கு ஏற்ற விதமா நான் நடந்து கொள்வேன். அதுதான் கர்த்தருக்கு பயந்து. நான் ஃபோன் பேசுறேன், இந்த பக்கம் நான் ஃபோன் பேசுறேன், அந்த பக்கம் இன்னொருத்தவங்க ஃபோன்ல பேசிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிரசனம் இந்த ரெண்டு லிங்க்ல இருக்குதா இல்லையா? இருக்குது. உடன்படிக்கை அதரிசனமான தேவன். நாங்க ரெண்டு பேரும் அவங்க தூரத்தில் இருக்கிறாங்க, நான் இங்க இருந்து பேசிட்டு இருக்கிறேன். அந்த ஃபோன் கால்ல கான்ஃபரன்ஸ் கால் பேசினா 3 பேர் இருக்கலாம்ல? ஆமா, 2 பேர் ஃபோன் பேசுறீங்க, கான்ஃபரன்ஸ் சேர்ந்தா இன்னொரு ஆள் என்ன பண்ணிக்கலாம்? சேர்ந்துக்கலாம். நம்ம பேசுற எல்லா ஃபோன் கால்லையுமே கான்ஃபரன்ஸ் கால்ல இருக்கிறது மாதிரி ஆண்டவர் இருக்கிறார். அதுதான் கர்த்தருக்கு பயந்து. நான் ஃபோன் பேசும்போது யாருமே பக்கத்தில் இல்லை, இதை கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னா நம்ம என்ன வேணாலும் என்ன பண்ண முடியாது? பேச முடியாது. அதுதான் யோசுவா சொல்றாரு, நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா கர்த்தருக்கு பயந்து. அவர் உங்களோட கூட தான், அவருடைய உடன்படிக்கை இந்த இடத்துல தான் இருக்குது, உங்க இருதயத்தில் தான் இருக்குது என்று நீங்க ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நடந்து கொள்ளணுமா? வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பும்போது, தனி நபருக்கு மெசேஜ் அனுப்பும்போது எப்படி வேணாலும் அனுப்பிடலாம். ஆனா ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்ல ஒரு டீச்சர் இருந்தா எதாவது அனுப்புவீங்களா? நீங்க சின்ன பிள்ளைங்க அனுப்ப மாட்டீங்க. டீச்சர் இருக்காங்க, டீச்சர் இருக்காங்க, அதெல்லாம் அனுப்பாத. வாட்ஸ்அப்ல நம்ம மெசேஜ் அனுப்புறோம், இருக்கிறது யாரு? ஆண்டவர், தேவாதி தேவன். நமக்குள்ள இருக்கக்கூடிய தேவன் நம்முடைய உறவுகளில் இருக்கிறாரு, நம்ம இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கிறாரு. அது வீதியாக இருக்கலாம், என்னுடைய எந்த அறையாக இருக்கலாம், ஆண்டவருடைய பிரசனம் அங்க இருக்கிறது. அப்ப அதை அறிந்து அதற்கு ஏற்ற விதமா நீங்க நடந்து கொள்ளுங்க அப்படின்னு தான் யோசுவா என்ன பண்றாரு அந்த இடத்துல சொல்றாரு. நாம் அது மாதிரி நம்ம நடந்து கொள்றோமா? இவ்வளவு நம்மை நேசித்த தேவன், அவர் பரிசுத்தமானவர், மகிமையானவர், அவர் நம்மோடு கூட ஜீவிக்கிறார். அப்ப கர்த்தருக்கு பயந்து என்ன பண்ணணும்? நாம ஜீவிக்க வேண்டும். We should live with the fear of the Lord. ஆண்டவருக்கு பயந்து நாம ஜீவிக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவருக்கு பயந்து நாம செய்ய வேண்டும். அதை தொடர்ந்து கடைசியா இந்த தேவனோடு நடந்த இந்த யோசுவா சொல்ற ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அதோடு கூட நீங்க கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவியுங்கள்னு அர்த்தம் என்ன? சர்வ் த லார்ட். ஆண்டவரை சேவியுங்கள்னு அர்த்தம் என்ன? சொல்லுங்க பாப்பா. ஆண்டவரை சேவியுங்கள்னு அர்த்தம் என்ன? அவருக்கு சேவை செய்யுங்க, அதான் அர்த்தம். சர்வ் காட் அப்படின்னா அவருக்கு சேவை செய்யுங்க. நிறைய நேரத்தில் ஆண்டவருக்கு நம்ம சேவை செய்யணும் அப்படின்னா இந்த சேவியுங்கள்னு சொல்றது ரொம்ப பயங்கரமான ஒரு வார்த்தை. ஏன் அப்படின்னா, நான் சுயத்துக்கு மறிக்கும் போது தான் இன்னொருத்தருக்கு நான் சேவை செய்ய முடியும். சரியா? என் சுயம் உயிரோடு இருக்கும் வரைக்கும் இன்னொருத்தருக்கு என்னால என்ன பண்ண முடியாது? சேவை செய்யவே முடியாது. என்னதான் இருந்தாலும் அது எனக்கு வேணும், எனக்கு வேணும் தான் நான் எடுத்துக்குவேன் ஒழிய இன்னொரு நபருக்கு என்னால் சேவை செய்ய முடியாது. எப்போ சேவை செய்ய முடியாது? எனக்குள்ளால சுயம் வாழும்போது என்னால் சேவை செய்ய முடியாது. இப்போ யோசுவா சொல்ற காரியம் என்ன அப்படின்னா, நீங்க உங்களுக்கு சேவை செய்யாதுங்க, நீங்க தேவனுக்கு சேவை செய்யுங்கள். ஆனால் நிறைய நேரத்தில் தேவனுக்கு சேவை செய்கிறோம் அப்படின்னா அது மனுஷருக்கு சேவை செய்வதிலும் அதுல அடங்குகிறது. நம்முடைய வாழ்க்கையை நம்ம தேவனுக்கு தான் நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். ஆனா தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவரே நான் உங்களை தான் நான் சேவிப்பேன் என்று சொல்லும்போது அதுல மனுஷரை சேவிப்பதும் அதுல என்ன இருக்குது? அடங்கி இருக்கிறது. அடங்கி இருக்கிறது. தேவனுக்கு நம்ம எப்படி நம்ம சேவை செய்ய முடியும்? நம்ம தேவனுக்கு சேவை செய்யறேன்னா அதுல
மனுஷங்களுக்கு சேவை செய்யறதும் அடங்கி இருக்கிறது. அப்ப என் வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் யாருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நான் செய்யறேன், நான் என்ன பண்ணணும், கேள்வியை கேட்க வேண்டும். ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தை நான் செஞ்சா கூட யாருடைய விருப்பம் நிறைவேறுவதற்காக நான் இந்த காரியத்தை நான் செய்யறேன். ஆண்டவர் இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய கட்டளை என்னவென்றால், கர்த்தரை நீங்க என்ன பண்ணுங்க, சேவியுங்க, அவருக்கு சேவை செய்யுங்க, அவருடைய விருப்பம் நிறைவேறுவதற்கு நீங்க சேவை செய்யுங்க. உங்க விருப்பம் நிறைவேறுவதற்கு நீங்க என்ன பண்ண வேண்டாம், சேவை செய்ய வேண்டாம் என்று ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். அப்ப இந்த காரியத்தை நம்ம ஆழமா படிக்கும்போது, மற்றவங்களுக்கு சேவை செய்வது சாத்தியமா சாத்தியம் இல்லையா, சாத்தியமா சாத்தியம் இல்லையா, பிறருக்கு சேவை செய்வது சாத்தியமா சாத்தியம் இல்லையா? சிஸ்டர் சாத்தியம்னு சொல்றாங்க, ரைட்? சுயத்துக்கு மறிச்சா மட்டும்தான் சாத்தியம். ஏன் அப்படின்னா, மற்றவங்க நமக்கு ஒரு விதமா புறம் கூறுவாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, ஏமாற்றுவாங்க, பின்னால நின்று பேசுவாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. நம்ம ஒன்று சொல்லியிருப்போம், அவங்க அதை இன்னொரு விதமா என்ன பண்ணிக்குவாங்க, எடுத்துக்கொள்வார்கள். அப்போ மற்றவங்களை சேவிக்க முடியுமா? எப்போ முடியும்? சுயத்துக்கு மறித்தா மட்டும்தான். அப்ப சுயத்துக்கு மறிக்கிறது அப்படின்னா என்ன? இதை சொல்லக்கூடியது யாருன்னா யோசுவா. யோசுவாவுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது மற்றவர்களுடைய பாவங்கள் யோசுவாவை பாதித்தது. நம்மால எப்ப தெரியுமா மற்றவங்களுக்கு சேவை செய்ய முடியாது? அவங்களுடைய பாவங்கள், அவங்களுடைய சுபாவங்கள் நம்மை பாதிக்கும் போது. அவங்களுடைய சுபாவம் என்னை பாதிச்சுன்னா அவங்களுக்கு என்னால் என்ன பண்ண முடியாது, மனப்பூர்வமாக யோசுவா சொல்றது மாதிரி என்ன பண்ண முடியாது, என்னால் சேவை செய்ய முடியாது. அவங்க மற்றவர்களுடைய சுபாவங்கள் நம்மை பாதிக்கும், மற்றவர்களுடைய செயல்பாடுகள் நம்மை பாதிக்கும், மற்றவர்களுடைய பாவம் நம்மை பாதிக்கும். மற்றவர்களுடைய பாவத்தினால பாதிக்கப்பட்ட மனுஷன் தான் யோசுவா. 38 வருஷம் மற்றவர்களுக்காக இவர் வனாந்திரத்தில் சுத்தி இருக்கிறாரு. மற்றவங்க இல்லைன்னா இவர் அப்பமே எங்க போயிருப்பார், கானான் தேசத்துக்குள்ளால போயிருப்பாரு. 38 வருஷத்துக்கு முன்பதாகவே கானான் தேசம் போகக்கூடிய அந்த பயணம் மற்றவர்களுடைய அவ்விசுவாசத்தினால தடைப்பட்டது. யோசுவாவும் காலேபும் 40 வருஷத்துக்கு முன்னாலே போயிருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சு, போயிருப்பாங்க. ஆனா மற்றவர்களுடைய அவ்விசுவாசம் இவர்களுடைய முன்னேற்றத்தை தடை செய்கிறது. இதுதான் நான் கேட்டேன். இந்த மாதிரி நேரத்தில் தான் கர்த்தர் சொல்லுகிறார், சேவை செய்யுங்க, மற்றவங்களுக்கு சேவை செய்யுங்க. அதுதான் தேவனுக்கு சேவை செய்யறது. அப்ப நம்ம சேவை செய்யறது என்று சொல்லும்போது, எல்லாமே நல்லா இருக்கும்போது, மற்றவங்க நம்மகிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது, நமக்கு உதவி செய்யும் போது, அது வேற ஒரு பக்கம். ஆனால் இந்த இடத்துல யோசுவா சொல்லும்போது அவர் இதை உணர்ந்து சொல்லுகிறார். தேவனை சேவிப்பது, மற்றவர்களை சேவிப்பது என்று சொல்லுவது, சுயத்திற்கு நம்ம மறிக்கும் போது மட்டும்தான் மற்றவர்களுக்கு சேவை செய்ய முடியும், தேவனுக்கு சேவை செய்ய முடியும். அல்லது நம்ம செய்யக்கூடிய ஆவிக்குரிய காரியம்னு நான் செய்யறது கூட தவறா போகும். சுயத்துக்கு மறிக்காம நான் செஞ்சேன் அப்படின்னா, சுயத்துக்கு மறிக்காம நான் செஞ்சேன்னா, நான் செய்யற ஆவிக்குரிய காரியம் கூட என்னதான் மாறும், என் சுயத்தை சாப்பாடு போடுவதற்கு தான் நான் அந்த காரியங்களை செய்வேன். நான் கல்லூரி படிச்சுட்டு இருக்கும்போது இதை சொல்லிட்டு ஒரு பாடல் பாடி முடிச்சிடலாம். கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும்போது இதே நாட்களில் மார்ச் மாதம் வந்தால் நமக்கு என்னது, மார்ச் மாதம் வந்தால் நமக்கு என்னது, பரீட்சையா, லென்ட், ரைட்? மார்ச் மாதம் வந்தால் என்ன பண்ணக்கூடாது, கறிமீன் சாப்பிடக்கூடாது. இப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு தீர்மானம் எடுத்தேன், என்ன பண்ணக்கூடாது, இந்த லென்ட் டேஸில் என்ன சாப்பிடக்கூடாது, கறி மீன் சாப்பிடக்கூடாது. நாங்கள் படித்த காலேஜ் வந்து எப்படின்னா, நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு சூப்பராக நான்வெஜ் போடுவாங்க, நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு சூப்பராக வெஜ்ஜு போடுவாங்க. நல்ல ஸ்வீட்டு, அப்புறம் லேஸு, சிப்ஸு, பொட்டேட்டோ சிப்ஸ், அது இதுன்னு. நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, வெஜிடேரியன் போடுவாங்க. அப்போ நான் நினச்சேன், 40 நாள் இங்கே வந்துடலாம், வெஜ் நான்வெஜ் சாப்பிடாம என்ன பண்ணிடலாம், இங்கே வந்துடலாம், ஆண்டவரையும் பிரியப்படுத்துகிற மாதிரி இருக்கும், ரைட்? ஏன்னா லென்ட் டேஸில் நான் என்ன பண்ணுறேன், லென்த் நாட்களில் நான் வந்து இறைச்சி மீனெல்லாம் சாப்பிடல அப்படின்னு கொஞ்சம் ஆவிக்குரிய இதுவும் அடிச்சுக்கலாம், அதே நேரத்தில் நல்ல லட்டெல்லாம் கூட என்ன பண்ணிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் இறைச்சி மீன் சாப்பிடாம வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு நாள் எல்லாரும் சாப்பிட வந்துட்டாங்க, நான் கடைசியாக சாப்பிட வர்றேன். சாப்பிட வரும்போது நான்வெஜ்ஜு அந்த பக்கம் போகக்கூடாது, வெஜ்ஜு தனியாக உட்கார வச்சுருப்பாங்க, வெஜ்ஜில் போய் உட்காடுறேன்.
அன்னைக்கு லட்டு தீந்து போச்சு. என்ன தீந்து போச்சு? லட்டு தீந்து போச்சு. எனக்கு பயங்கர கோபம். உடனே அவங்க கிட்ட கேட்டேன், சரி இந்த சிப்ஸாவது இருக்குதா? ஐயோ தம்பி, சிப்ஸும் தீந்து போச்சு. அந்த டைனிங் ஹாலில் இருந்து சத்தம் போட்டேன் பார்க்கணும். நீங்கள் எல்லாம் மெஸ்ஸாக வச்சுருக்கீங்க, என்ன வச்சுருக்கீங்க, அது வச்சுருக்கீங்கன்ட்டு தாறுமாறாக பேசிட்டேன். அடுத்த நிமிஷத்தில் ஒரு சத்தம் கேட்குது எனக்குள்ளால, இதுக்கு நீ கறிமீனே சாப்பிட்ருக்கலாம், இதுக்கு நீ என்ன சாப்பிட்ருக்கலாம். இந்த பக்கம் வர வேண்டிய அவசியம். யாருக்காக ஊழியம் பண்ணுறீங்க? யாருக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் கேட்ட இன்னைக்கும் அதை நினைச்சேன்னா அந்த சத்தம் அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த காரியம் நீ இதுக்கு இதே பண்ணிருக்கலான்னு ஆண்டவர் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நினைச்சேன்னா கூட என்ன ஆகுது? அதிருது. நிறைய நேரத்தில் ஆவிக்குரிய காரியங்கள் என்று நம்ம செய்யறது கூட சுயத்துக்கு மறிக்காம நம்ம செய்யும்போது அதில் ஆண்டவர் பிரியப்படுறவர் இல்லை. ஆண்டவருக்கு நம்ம சேவை செய்யலை, எனக்கு தான் நான் சேவை செய்கிறேன், என்னுடைய பேரையும் புகழையும் முன்னேற்றத்திற்கு தான் நான் என்ன பண்ணுறேன், செய்கிறேன். 4 பேர்ட்ட சொல்லிக்கலாம், நாங்கள் தெரியுமா லென்ட் கொண்டாடுறோம், நாங்கள் சாப்பிடல, இறைச்சி மீறி. ஓ நீங்களா சாப்பிட்றீங்களா? ஐயையோ, இந்த மாதிரிலாம் என்ன பண்ணிக்கலாம், ஆவிக்குரிய வட்டாரத்தில் கொஞ்சம் பேசிக்கலாம். நிறைய நேரத்தில் யோசித்து பார்ப்போம், அன்பின் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். சுயத்துக்கு நான் மறிச்சிருக்கிறேனா? சுயத்துக்கு மறிச்சா மட்டும்தான் கர்த்தருக்கு சேவை செய்ய முடியும், மற்றவர்களுக்கும் சேவை செய்ய முடியும். இன்னைக்கு மார்ச் மாதம் 10ஆம் தேதி யோசுவா புஸ்தகத்தை நம்ம படித்து முடிக்க போகிறோம் இல்லையா? யோசுவா புஸ்தகத்தை நம்ம படித்து முடிக்க போகிறோம். ஒவ்வொரு புஸ்தகம் படித்து முடிக்கும் போதும் அதில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்று தான் அடுத்த புஸ்தகத்துக்குள்ளால போனோம். அப்போ தான் வேதத்தை முடிக்கும் போது நான் வேறு மனுஷனாக மாறி இருப்பேன். அல்லது 2024 தொடங்கும் போது நான் எப்படி இருந்தேனோ அப்படி தான் நான் இருப்பேன். இப்போ உபாகமம் படிக்கும்போது உபாகமத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை அப்படியே உறிஞ்சி எடுத்துட்டு தான் நான் அடுத்த அதிகாரத்துக்குள்ளால போனோம். இப்போ யோசுவா படித்து முடிக்கும்போது யோசுவாவில் கர்த்தர் எனக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த ஜூஸ், அந்த ஆசீர்வாதத்தை நான் அப்படியே பெற்றுக்கொண்டு அடுத்த நியாயாதிபதிகளுக்குள்ள போனாதான் அதில் முன்னேற்றம் இருக்கும். யோசுவா புஸ்தகத்திலிருந்து இன்னைக்கு யோசுவா தரக்கூடிய சவால் என்ன? இந்த 2ல் இன்னைக்கு நீங்க தீர்மானம் பண்ணுங்க. யூ டிசைட் டுடே. நீங்க தேவனை சேவிக்க போகிறீர்களா அல்லது உங்களுடைய சுயத்தை சேவிக்க போகிறீர்களா? Are you going to serve the Lord Jesus or are you going to serve yourself? உங்களுடைய சுயத்தை சேவிக்க போறீங்களா அல்லது தேவாதி தேவனை சேவிக்க போகிறீங்களா? 15ஆம் வசனத்தினுடைய மத்திய பகுதியில் கர்த்தரை சேவிக்கிறது உங்களுடைய பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். டுடே யூ டிசைட். கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பானவர்களே, உங்களுக்குள்ள 2 சத்தம் கேட்குதா? 2 சத்தம் கேட்குதா? நான் தேவனையும் சேவிக்கிறது மாதிரி இருக்குது, ஆனா என்னையும் சேவிக்கிறது மாதிரி இருக்குது. தேவனுக்காகவும் வாழ்ந்தது மாதிரி இருக்குது, ஆனா எனக்காகவும் வாழ்ந்தது மாதிரி இருக்குது. எனக்கு சரியா தெரியலையே என்று இரு மனதாக 2 சத்தங்கள் கேட்குதுன்னா ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க. முழு தேசத்தையும் பார்த்து யோசுவா தன்னுடைய கடைசி நாட்களில் சொன்னாரே, இன்றைக்கு நீங்க தீர்மானம் பண்ணுங்க. நாளை உங்களுடையதல்ல, இன்றைக்கு நீங்க தீர்மானம் பண்ணுங்க. டிசைட் டுடே. Who are you going to serve? உங்களுடைய சுயத்தை தான் தொடர்ந்து நீங்க சர்வ் பண்ண போறீங்களா அல்லது தேவாதி தேவனை சேவை செய்ய போறீங்களா? தேவாதி தேவனை எதுக்காக நான் சேவிக்கணும்? அதுக்காக தான் முதல் 13 வசனங்களை நம்ம படித்தோம். முதல் 13 வசனங்களில் அவர் எப்படியெல்லாம் என்னை நடத்தி இருக்கிறார், அவர் எப்படியெல்லாம் என்னை நடத்தி இருக்கிறார். கடைசியில் என்னுடைய பங்குக்கு கர்த்தர் சொல்லக்கூடிய 2 காரியம். அவருக்கு பயந்து அவரை சேவியுங்கள். சுயத்துக்கு மறைக்காம அவரை சேவிக்க முடியாது. இந்த பாடலை பாடும்போது சேர்ந்து பாடணும்னு கிடையாது. அந்த வரிகள் எல்லாமே இந்த 14 வசனங்களில் வரக்கூடிய வரிகள் தான் இந்த பாடல் வரிகளில் வரும். கர்த்தர் உங்களை நடத்துவார் என்றால் ஒரு தீர்மானத்திற்குள்ளாக, ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளாக, ஆண்டவரே நான் எனக்காக கொஞ்ச நேரம் வாழ்ந்துட்டு உங்களுக்காக கொஞ்ச நேரம் நான் என்ன பண்ண மாட்டேன், வாழ மாட்டேன். நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நானும்
என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால், கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால், யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்று தீர்மானம் செய்வார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்று தீர்மானம் செய்வாய். நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. நல்ல ஒரு அர்ப்பணிப்பு. நம் பாதையில் எல்லாரும் படிப்போமா? கர்த்தர் நடத்தினாரே, கர்த்தர் தந்த ஆசீர்யாவும் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா, கர்த்தர் தந்த ஆசீர்யாவும் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா, கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. அல்லேலூயா. இந்த 15ஆம் வசனத்தை மாத்திரம் நம்ம வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் வேதத்தை திறந்து யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. யோசுவா 24:15 வசனம் எல்லாரும் எடுத்துருவோமா? எல்லாரும் நம்ம சேர்ந்து படிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம். படிக்கலாமா? கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். கடைசி பகுதியை வாசிக்கலாம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். அநேக ஆண்டுகளாக தேவனோடு நடந்த மனுஷனுடைய கடைசி வார்த்தைகள். அநேக ஆண்டுகள் 2 தலைமுறையாக கர்த்தருடைய கிரியையை பார்த்த தேவ மனுஷன்
கடைசியா ஜனங்களுக்கு விட்டுட்டு போற காரியம் என்ன அப்படின்னா, அதை நம்ம பாஷையில சொல்லணும்னா இப்படிதான், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், ஆனாலும் கடைசியா என்னுடைய ஸ்டாண்டை நான் சொல்லிட்டு போயிடுறேன், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீங்க எப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கோங்க அப்படின்னு போயிட்டார். இன்னும் கொஞ்சம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா யோசுவா 110 வயசுல மரித்து போகிறதை நாம் பார்க்க முடியும். கடைசியாக அவர் சொன்ன காரியம், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவாவுடைய வாழ்க்கை பயங்கரமான ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை. ஊழியத்திலையும் சரி, படை மிலிட்ரி லைஃப்லையும் சரி, குடும்பத்திலையும் சரி வெற்றியுள்ள வாழ்க்கை. தாவீது இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது கூட குடும்ப வாழ்க்கைகளில் நம்ம கொஞ்சம் பிரச்சனைகளை நம்ம பார்க்கலாம். சாலமோன் தேவனால் பயன்படுத்தப்பட்ட மனுஷன், ஆனால் பின்னால் நம்ம கொஞ்சம் பிரச்சனைகளை பார்க்குறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கூட நம்ம ஒரு சில தடுமாறக்கூடிய காரியங்களை நாம் பார்க்குறோம். யாக்கோபுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், சின்ன வயசில் தடுமாற்றங்களை நம்ம பார்க்குறோம். யோசுவாவுடைய வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, ஊழியத்திலையும் சரி, வேலையிலையும் சரி, கை காட்ட முடியாத அளவுக்கு வெற்றியுள்ள வாழ்க்கை. அதுக்கு காரணம் என்ன? யோசுவா 1:8 சொன்னது அப்படியே செஞ்சார். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன்னுடைய வாயை விட்டு விலகாதிருப்பதாக, இரவும் பகலும் நீ அதை தியானித்து அதன்படி செய்வாயாக, அப்பொழுது உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய். then you will make your way successful. அது மட்டும்தான் சீக்ரெட். அதுதான் நமக்கு விட்டு செல்லுகிறார். யாரை நம்ம பின்பற்றுகிறோம்? யோசுவா நல்ல ஒரு மாதிரி. இயேசுவை போல யாருமே இந்த உலகத்தில் வாழ்ந்ததில்லை. நம்ம மனுஷங்களில் பார்க்கும்போது யோசுவா நல்ல ஒரு மாதிரி. குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, ஊழியத்திலையும் அவருடைய வேலையிலையும் அவ்வளவு வெற்றிகரமாக இருந்த மனுஷன். கடைசியாக கிறிஸ்துக்குள்ளாக நமக்கு விட்டு செல்லக்கூடிய காரியம் என்ன? இன்னைக்கு நீங்கள் தெரிந்தெடுங்க, நீங்கள் யாரை சேவிப்பீர்கள்? உங்கள் சுயத்தையா அல்லது தேவனையா? தேவனையும் மற்றவங்களையும் சேவிக்கணும்னா சுயத்துக்கு மறிக்காம வழி இல்லை. ஆவிக்குரிய காரியங்கள்னு சொன்னால் கூட சுயத்துக்கு மறிக்கலைன்னா அதில் எந்த பிரயோஜனமுமே கிடையாது. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். எல்லாரும் உங்களுடைய கரங்களை இந்த வசனத்துக்கு மேலே வைத்து அந்த 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு மேலே எல்லாரும் வச்சுட்டீங்களா? இன்னைக்கு யோசுவா போன்ற தலைவர்கள் இன்றைக்கு இல்லை பூமியில். இன்னைக்கு ஆண்டவர் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய யோசுவா நீங்களும் நானும் தான். தேசத்தில் கர்த்தர் தலைவர்களை உருவாக்குவதற்கு யோசுவா போன்ற தலைவர்களை ஆண்டவர் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அந்த லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கிறீங்களா? இந்த 21ஆம் நூற்றாண்டில் ஆண்டவர் உருவாக்கக்கூடிய யோசுவா நீங்களும் நானும் தான். சுயத்தை விட்டு கொடுத்து, ஆண்டவரே என் குடும்ப வாழ்க்கைனாலும் சரி, வேலைனாலும் சரி, ஊழியம்னாலும் சரி, நான் உண்மையே சேவிப்பேன்ட்டு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம சொல்லுவோனா, இன்றைக்கு ஆண்டவர் பயன்படுத்தக்கூடிய யோசுவா நாம தான். ஆனால் சுயத்துக்கு இடம் கொடுத்து அவரை விட்டு ஓடி போகும்போது, அவருடைய வார்த்தையை விட்டு ஓடி போகும்போது, இவ்வளவாக நம்மை நேசித்த தேவனுக்கு நாம் என்ன செய்கிறோம்? இவ்வளவாக நம்மை நேசித்த தேவன், இவ்வளவாக நம்மை நடத்தி கொண்டு வந்த தேவன், உடன்படிக்கையினுடைய அடுத்த பகுதியில் நிலைத்திருந்து அவருடைய அன்பில் நிலைத்திருக்கும்படியாக, அவருக்கு சேவை செய்யும்படியாக அவர் நம்மை அழைக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, யோசுவாவின் தேவனே, இந்த நாளில் உமோடு நடந்த தேவ மனுஷன் வெளிப்பாட்டின் மூலமாக எழுதி வைத்த காரியங்களை நாங்கள் வாசித்து தியானிச்சுட்டு இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய வார்த்தை மாற்றட்டும் அப்பா. உங்கள் வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையை மாற்றட்டும். எங்களுடைய பின்னணி எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு யோசுவாவை போல செயல்படக்கூடிய வீரர்களாக கர்த்தருக்காக நீர் எங்களை எடுத்து நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் யோசுவாவின் குடும்பத்தை போல ஆண்டவர் எடுத்து நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறேன்.
எல்லா விதமான தோல்விகளும் எல்லா குடும்பத்திலையும் இயேசுவின் நாமத்தினால மாறி போவதாக. நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வாக்குக்கு உண்மையாக நாங்கள் ஜீவிக்க ஆண்டவர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில உண்மை உள்ளவராக இருக்கிறது போல நாங்களும் கூட உமக்கு உண்மை உள்ளவர்களாக நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. எங்களை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கர்த்தர் அப்படியாக நீங்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் ஜீவன் உள்ள வார்த்தைகளாக எங்களுக்குள்ளாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. உமக்கு முன்பதாக தீர்மானங்களை எடுக்க வைக்கக்கூடிய வார்த்தைகளாக, சவால் விடுகிற வார்த்தைகளாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி தகப்பனே. யோசுவாவுடைய வாழ்க்கை மாதிரி எங்களுக்கு முன்பதாக ஒரு சவாலாக இருக்கிறது. பின்பற்றின பரிசுத்தவான்களைப் போல நாங்களும் இந்த நாட்களில் உம்மை பின்பற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.